திடீர்னு எடை குறைஞ்சிக்கிட்டே போகுது, அதாவது வெயிட் லாஸ் ரொம்ப அதிகமாக ஆகுது, என்ன காரணம்னு தெரியல அப்படின்ட்டு பல பேர் இருப்பீங்க. ஸோ இன்டென்ஷனாக நம்மளே வெயிட் லாஸ் பண்ணாமல் திடீர்னு எடை குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா என்னென்னலாம் உற்று நோக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ, வாங்க வீடியோவில் செல்லலாம். வெயிட் லாஸ் அப்படின்றது பல பேர் ஆசைப்பட்டு பண்ணுறாங்க. ஆனால் பல நோயாளிகளை நம்ம தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்னா என்னன்னே காரணமே தெரியாமல் திடீர்னு பார்த்தா சரசரன்னு வெயிட் குறையும். எப்போ அது ஒரு சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ், சிக்னிஃபிகண்ட்னு என்னென்னா கண்டிப்பாக இது கரெக்டான எடை குறைதல் இல்லை, அதிகமாக எடை குறைஞ்சிருச்சு, சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ள உங்கள் உடம்பு ஒரு 5லேருந்து 10 விழுக்காடு வெயிட் குறையுது அப்படின்னா அது ஒரு சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ். இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு 90 கிலோ இருக்கேன். 90ல் ஒரு 5 விழுக்காடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3-4 கிலோ கிட்டத்தட்ட வருது. ஸோ திடீர்னு ஒரு 3 மந்த்ஸ் பீரியட்லேயே, ஒரு 3 மாதத்துலேயே திடீர்னு எனக்கு ஒரு 5 கிலோ குறைஞ்சிருச்சு, அடுத்து ஒரு 3 மாதத்தில் இன்னொரு 5 கிலோ குறையுது அப்படின்னா இது உற்று நோக்க வேண்டியது, இது ஒரு சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ். அப்போ அந்த சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ் அப்படின்னு ஏன் ஆகுது அப்படின்னு காரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெயிட் லாஸுக்கு ஏதாவது ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை எடையை இன்டென்ஷனலாக குறைக்கிறதுக்காக நீங்கள் டயட் பிளானில் இருக்கீங்களா, இல்லைனா எடையை குறைக்கிறதுக்காக ஆல்ரெடி ஏதாவது மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு இயல்பு வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கீங்க, தினம் தினம் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த மாதிரி வெயிட் திடீர்னு குறைஞ்சிட்டே போகுதுன்னா அப்போ தான் அது பெத்தாலஜிக்கல், ஏதோ ஒரு நோயாலேயோ இல்லைனா ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ இந்த வெயிட் குறையுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் என்ன திடீர்னு வெயிட் குறையுதுன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ், அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த திடீர்னு எடை குறையிறதுக்கு 2 இம்பார்ட்டண்ட்டான நோய்கள் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வர்றது தைராய்டு. இந்த தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது பேர் தான் ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைப்பர் தைராய்டு பேஷண்ட்டுக்கு திடீர்னு வெயிட் குறைய ஆரம்பிக்கும். கூடவே மற்ற அறிகுறிகள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், பசி எடுக்கிறது, கை நடுக்கம் வர்றது, வேர்த்து போகிறது. பட் ஆனால் திடீர்னு வெயிட் லாஸுக்கு ஹைப்பர் தைராய்டு ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் சுகர், அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்றோம்ல, சுகர். ரொம்ப அழகா வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்லாம் ஒரு டைலாக் வரும், பாலியூரியா, பாலிடிப்சியா, அப்படி பாலிஃபேஜியா அப்படின்ட்டு. பாலியூரியா அப்படின்றது என்ன அப்படின்னா யூரின் அதிகமாக போகும். பாலிஃபேஜியானா அவனுக்கு பசி அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட்டும் பயங்கரமாக குறையும். ஸோ டக்குன்னு சடனாக வெயிட் லாஸ் ஆகும்போது எண்டோக்ரைனில் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான நோய் இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது சக்கரை நோய் ஒரு நீரிழிவு நோய்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். 2. மூணாவது இந்த ஹார்மோனல் எண்டோக்ரைனில் அடிசன்ஸ்னு ஒரு நோய் இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி வெயிட் குறையலாம், ஆள் ரொம்ப கருப்பாவாங்க, பிக்மெண்டேஷன் ஆகும். இதுலேயும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ திடீர்னு வெயிட் லாஸுக்கு முதல் காரணம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரணம் ஹார்மோன்ஸ், எண்டோக்ரைன். அதில் இந்த 3. ரெண்டாவது வருவோம், வேற என்ன காரணம் இருக்கலாம் சார் அப்படின்னும் போது கிருமி தாக்குதல். ஒரு சில கிருமி தாக்குதல் வெயிட் லாஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதில் நம்ம இந்தியாவில் 2 முக்கியமான நோய். அதில் முதல் நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காச நோய், அதாவது டியூபர்குலோசிஸ், டிபி அப்படின்னு சொல்லுவோம்ல, வெயிட் சரன்னு குறையும். ரெண்டாவது முக்கியமான நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருமி தாக்குதலில் எய்ட்ஸ், ஹெச்ஐவின்னு சொல்லுவோம்ல, ஹெச்ஐவி எய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அருவின்னு அற்புதமான ஒரு படம் அந்த ஹெச்ஐவி எய்ட்ஸை வச்சு வந்தது. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அந்த கேரக்டர் எப்படி உடல் குறைஞ்சி ஒரு மாதிரி கூணு மாதிரி ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹெச்ஐவி பயங்கர சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு வெயிட் லாஸை கொண்டு விடும். ஹெச்ஐவி எய்ட்ஸ் 2வது இடத்துல நம்ம வைக்கலாம். மூணாவது, நம்ம ஊரில் பலவிதமான புழுக்கள் இருக்கு, அதாவது பாரசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மண் புழு, இந்த புழுன்னு சொல்லிட்டு இந்த காய்கறிகளை சாப்பிடாம கரெக்டாக நம்ம குக் பண்ணி சாப்பிடாம ராவா சாப்பிடும் போது மண்ணில் நோண்டுறவங்களுக்குலாம் ஈஸியாக நகத்தில் ஒட்டிக்கிட்டு வயிற்றுக்கு போயிட்டு குட்டி போட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ வயிற்றுல புழுகள் அதிகமாக இருந்தாலும் திடீர்னு வெயிட் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் பாரசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் காரணமாக இருக்கு. ஸோ ஹார்மோனுக்கு அடுத்து இன்ஃபெக்ஷன் நம்ம பார்த்தோம். மூணாவது, திடீர்னு வெயிட் குறையுது அப்படின்னும் போது முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய், அதாவது கேன்சர். கேன்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் திடீர்னு கொண்டு வர்றது ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கேன்சர். 1 லங் கேன்சர், 2வது குடல் கேன்சர், 3வது ரத்த கேன்சர், அதாவது பிளட் கேன்சர். இந்த 3 கேன்சர்லையும் வெயிட் லாஸ் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். மற்ற கேன்சர்லையும் ஆகும். இப்போ ஆனால் மூளையில் கட்டியோ இல்லை கையில் கட்டியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸோட அந்தந்த உறுப்பு சார்ந்த அறிகுறிகள் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் லங் கேன்சர், குடல் கேன்சர், வயிறு கேன்சர், ரத்த கேன்சர்லாம் வெயிட் லாஸ் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபியூச்சராக இருக்கும். ஸோ திடீர்னு வெயிட் லாஸ் குறையும் போது கேன்சர்ன்றது நம்ம திருப்பியும் ஒரு 3வது இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. 4வது காரணங்கள் என்ன
அப்படின்னா வயிறு மற்றும் குடல் சார்ந்த ப்ராப்ளம்களையும் திடீர்னு வெயிட் லாஸ் ஆகலாம். வயிறு மற்றும் குடல் சார்ந்த ப்ராப்ளம்கள் என்னென்ன அப்படின்னு திடீர்னு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு என்னும் போது ஒரு 2-3 முக்கியமான நோய்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க. அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து சரியா சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட்டாலே வலி வரும்ன்றதுனால சாப்பாடு எண்ணிக்கையே குறையும். ஸோ அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க சாப்பாடு இல்லைன்றதுனால வெயிட் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பெப்டிக் அல்சர் வந்து முதல் காரணமாக இருக்கு. ரெண்டாவது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த குடல் வீக்க நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், குடல் வீக்க நோயில் வந்து கிரான்ஸ் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் முக்கியமான நோய்கள் இருக்கு. இதுவும் சிக்னிஃபிகண்டாக வெயிட் லாஸ். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நோய்கள் இருக்கு. அது பேர் தான் மால் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதாவது சாப்பிட்ற இந்த விஷயம் வந்துட்டு குடல் வந்து உள்ள அப்சார்ப் பண்ணாது, அதாவது உள்ள ஏத்துக்காது. அப்போ உடம்புல சத்து பொருளை ஏத்துக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்து ஏறாது, ஒரு வெயிட் மெயின்டைன் ஆகாது, இன்ஸ்பைட் வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மால் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம்ன்றதும் வந்து வயிற்றுல ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்கு. ஸோ வயிறில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்சரோ இல்லைனா குடல் வீக்க நோய்களோ இல்லைனா குடல் புற்றுநோய்களோ இல்லைனா குடல் வந்து ஏற்றுக்காமல் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸை வந்து கொடுக்குது அப்படின்றது இம்பார்ட்டன்ட் காரணம். சரி சார், இந்த 4 பார்த்துட்டோம். இன்ஃபெக்ஷன் பார்த்தோம், கேன்சர் பார்த்தோம், அதுக்கப்புறம் எண்டோக்ரைன் காரணங்கள் பார்த்தோம், வயிறு சார்ந்த ப்ராப்ளம் பார்த்தோம். அதை தாண்டி வந்து திடீர்னு வெயிட் குறையுதுன்னும் போது கண்டிப்பாக சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரெஷனில் இருக்காங்க. டிப்ரெஷன்னா என்னது? ஒரு மனசோர்வு, எதுவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கிறது. ஒரு சில மென்டல் டிசார்டர்ஸில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க. டிப்ரெஷனில் இருக்கிறவங்க ஏன்னா தன்னை தானே மறந்து வேற ஒரு உலகத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கவங்க வந்து சாப்பாடு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இயல்பு வாழ்க்கையில் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. திடீர்னு வெயிட் சரசரன்னு குறையும். என்னடா இந்த ஆள் இப்படி இருந்தால் இப்படி ஆயிட்டான ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிப்ரெஷன் பயங்கரமான வெயிட் லாஸ் கொடுக்கும், மனநல நோய் அது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சைக்காட்ரிக்லேயே ஒரு சில ஈட்டிங் டிசார்டர்ஸ் இருக்கு. ஈட்டிங் டிசார்டர்ஸ் அப்படின்னும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அனரெக்சியா நர்வோசா அப்படின்னு ஒரு கண்டிஷன், புலிமியா நர்வோசான ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்படின்னு என்னன்னா ஒரு கேட்டகரியில் வந்து சாப்பிடாமே பட்னி இருக்கிறது. ஏன் அப்படின்னா அவங்க கண்ணாடி முன்னாடி பார்த்தாங்கன்னா அவங்க ஒல்லியா இருப்பாங்க, ஆனால் கண்ணாடி முன்னாடி அவங்க போய் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தோணும்னா அவங்க குண்டா இருக்கிற மாதிரி தோணும். என்ன இங்கெல்லாம் கொஞ்சம் தோல் இருக்கு, இன்னும் இங்கெல்லாம் கொஞ்சம் சதை இருக்கும், அப்போ நான் இன்னும் வெயிட் குறைக்கணுமோ அப்படின்ட்டு. ஆனால் இருக்கிறது எலும்பு பாடி தான் இருக்கும். ஆனால் அவங்க இன்னும் குண்டா இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, பட்னி கடந்து சாவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு சொல்லுவாங்க. பட்னி கடந்து சாவுறோம் அப்படி பண்ணிப்பாங்க இந்த அனரெக்சியா நர்வோசா. ஓகே, அப்போ அவங்களுக்கு பயங்கரமா ஒரு வெயிட். இது புலிமியான ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் என்ன பண்ணுன்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு திருட்டுத்தனமா பாத்ரூம் ஓடி போய் 4-5 கையை எடுத்து உள்ள விட்டு வாந்தி எடுத்துரும். இந்த குரூப் வந்து புலிமியா நர்வோசா. இந்த மாதிரி ஒரு சில சைக்காட்ரிக் கண்டிஷன்ஸும் இருக்கு திடீர்னு வெயிட் குறையறதுக்கு ஒரு முக்கியமான காரண இடத்துல. இதை தாண்டி வந்து ஒரு சில இயல்பா கிரானிக் நோய்கள், அதாவது நாள்பட்ட நோய்கள். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு கிட்னி ஃபெயிலியர் சார், ரொம்ப நேரம் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஹார்ட் ஃபெயிலியர் சார், அப்பப்போ வந்து ஹார்ட் மாத்துறது, ஆன்ஜியோ, பைபாஸ், இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. எனக்கு லிவர் ஃபெயிலியர் சார், அப்பப்போ போய் வந்து வயிற்றுல வந்து ஊசி குத்தி நீர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பல நடிகர்கள் நம்ம பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். நடிகர் அபிநயில் ஆரம்பிச்சு, கலாபவன் மணியில் ஆரம்பிச்சு பல பேர் வந்து இப்போ ரோபோ சங்கர் சார், பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவர் ஃபெயிலியர்னால பிரச்சனை ஆனவங்க. அவங்க எல்லாருமே பாருங்க ஃபர்ஸ்ட் இருந்த வெயிட்டுக்கும் அதுக்கப்புறம் இருக்கிற வெயிட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. நடிகர் அபிநய் எவ்வளோ அழகா ஸ்மார்ட்டாக இருப்பார், இப்போ அப்புறம் ஒரு லாஸ்ட் டெர்மினல் ஸ்டேஜில் வரும்போது எப்படி இருந்தார். ரோபோ சங்கர் சார்னாலே அந்த பிக்கு, ஆனால் லாஸ்ட்ல எப்படி வெயிட் இப்படி குறையுது. அப்போ இந்த மாதிரி வெயிட் லாஸ்லாம் வந்து இந்த கிரானிக் நோய்களில் வந்து ஏற்படும் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த உறுப்புனாலும் சரி, கிரானிக் ஹார்ட் போனாலும் சரி, லிவர் போனாலும் சரி, கிட்னி போனாலும் சரி, லங்ஸ் போனாலும் சரி. லங்ஸ்லாம் சிஓபிடின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்றது வந்துட்டு கிரானிக்காவே ரொம்ப நாளாவே ஸ்லோவாக அப்படியே வெயிட் குறைஞ்சிடும், உறுப்புகள் சரியில்லைன்றதுனால. இதை தாண்டி இன்னொரு இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து ட்ரக் ரிலேட்டட். ஒரு சில பேர் ஒரு சில நோய்க்காக மருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த மருந்தோட சைடு எஃபெக்டாக வெயிட் லாஸ் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள், தைராக்சின் அப்படின்ற ஒரு மாத்திரை. தைராக்சின் மாத்திரை ஜென்ரலாக இந்த ஹைப்போதைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஆனால் தெரியாமல் டோஸ் கொஞ்சம் அதிகமாகுதோ இல்லைன்னா பேஷண்ட் கரெக்டாக மானிட்டர் பண்ணாமல் டோஸ் அதிகமாக எடுக்கிறாங்கன்னா சரசரன்னு வெயிட் குறைய ஆரம்பிக்கலாம். ஒரு சில இந்த சுகருக்கு எடுக்கக்கூடிய மெட்ஃபார்மின் போல மாத்திரைகள், அதுவும் வந்து வெயிட்டை கொஞ்சம் குறைக்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரக்ஸ், அதுவும் வெயிட்டை குறைக்குது. இந்த மாதிரி ஒரு சில மாத்திரைகளோட சைட் எஃபெக்ட்ஸ்னாலையும் திடீர்னு வெயிட் லாஸ் வந்து ஆகலாம். இதை தாண்டி வந்து வயதானவர்கள், ஓல்டேஜ், வயதானவர்கள் ஜென்ரலாகவே இயல்பாகவே வெயிட் வந்து குறையும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதாக பற்கள் சரி இருக்காது. பற்கள் சரியில்லைன்னா பல விஷயங்கள் சாப்பிட முடியாது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு சப்பி சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற ஒரு கேட்டகரி போவாங்க. வயதாகும் போது தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் வரும், பசி இயல்பாகவே கொஞ்சம் குறையும். அப்படின்னும் போது அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அப்படியே வெயிட்டை வந்து குறைஞ்சிக்கினே போவாங்க. சின்ன வயசுல இருந்த அந்த பாடி வந்து அந்த பாட்டி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கூனி குறுகி அப்படியே வெயிட் எல்லாம் கம்மியாகி ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ ஓல்டேஜில் வந்து வெயிட் லாஸ்ன்றது நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா திடீர்னு எடை குறையுது
அப்படின்னும் போது எல்லாரும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாமல் ஆனால் எடை மட்டும் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னும் போது எத்தனை காரணங்கள் அப்படின்றது நீங்கள் யோசிங்க. ஓகேங்களா? ஒரு ஹார்மோன்லேருந்து ஒரு டாக்டர் எவ்வளோ செக் பண்ண வேண்டியது இருக்குன்னு நீங்கள் யோசிக்கணும். அப்போ டாக்டரோட வேலை என்னன்னா இது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களோட அறிகுறி எதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அந்த டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுவார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மகிட்ட ஒரு பேஷண்ட் வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு வராங்கன்னா அந்த வெயிட் குறையதை பற்றி யோசிக்காம டக்குன்னு வெயிட் குறையுதா, கூடவே என்ன உங்களுக்கு ஒரே வெறுத்து போதா, நடுக்க இருக்கா, பசி அதிகமாக இருக்கா அப்படின்னா ஆமான்றாங்கன்னா அப்போ அவங்களுக்கு தைராய்டு டெஸ்ட் பண்ணி இது தைராய்டாக இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவேன். சப்போஸ் சில பேர் சார் எனக்கு வெயிட் குறைஞ்சிட்டே போகுது, பசி ரொம்ப அதிகமாக எடுக்குது, என்னன்னே தெரியல, யூரின் அதிகமாக போகுது, அப்போ இவங்களுக்கு நீரிழிவு நோய் சுகர் இருக்கான்னு செக் பண்ணி உடனே டக்குன்ட்டு டயக்னோஸ் பண்ணுவேன். சில பேர் தின் வெயிட் குறைஞ்சிட்டே போகுது ஆனால் எனக்கு உங்களுக்கு இரும்பல் சளியும் இருக்கா, இருமும் போது ஏதாவது ரத்தம் வருதா, நீங்கள் தம் அடிப்பீங்களா, அப்போ இது ஏன் நுரையீரல் புற்றுநோயாக இருக்கக்கூடாதுன்னு நான் யோசிப்பேன். வெயிட் குறைஞ்சிட்டே போகுது, இரும்பல் சளி இருக்கு, நைட்டெல்லாம் கொஞ்சம் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா அப்போ ஏன் இது ஒரு டிபி காச நோயாக இருக்காதுன்னு நான் யோசிப்பேன். அப்போ அது டாக்டரோட வேலை, டாக்டர் தான் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும் உங்களுக்கு வெயிட் லாஸ் சரசர திடீர்னு ஏன் நடக்குதுன்ட்டு. ஏன்னா காரணங்கள் கொட்டி கிடக்குது, ஒரு நூற்றுக்கணக்கான காரணங்கள் வந்து இருக்கு. அதில் முக்கியமான ஒரு சில காரணங்கள் பேசுறதுக்கு இத்தனை காரணங்கள் வந்துருச்சு. இப்போ நம்ம பேசியே கிட்டத்தட்ட ஒரு 50 காரணம் சொல்லிட்டு இருப்பேன். கரெக்டுங்களா? இப்போ வந்து ஹார்மோன் அப்படின்னு எடுத்தோம்னா எண்டோக்ரைன் எடுத்தோம்னா தைராய்டில் ஆரம்பிச்சு, சுகரில் ஆரம்பிச்சு, அடிசன்ஸில் ஆரம்பிச்சு, கிருமிங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா டிபி, ஹெச்ஐவி, புழுக்கள், அது மாதிரி கேன்சர்னு எடுத்தோம் பல கேன்சர்கள், அதே மாதிரி மாத்திரைகள் ரிலேட்டடாக வருது, சைக்காட்ரிக் ப்ராப்ளம் அதுவும் வருது, கிரானிக் நோய்களா அதுலேயும் வருது, குடல் வயிறு சார்ந்த பிரச்சனைகளா அதுவும் வருது. அப்படின்னும் போது எத்தனை காரணங்கள் இந்த திடீர்னு எடை குறையுது, சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ்க்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கணும். அப்போ இந்த வீடியோலேருந்து டேக் ஹோம் மெசேஜஸ் என்னென்ன அப்படின்னா பல காரணங்கள் இருக்கு வெயிட் லாஸ்க்கு, திடீர்னு வெயிட் குறையிறதுக்கு. அப்படின்னும் போது உங்களுக்கு ஏதாவது வார்னிங் சைன்ஸ் இருக்கா, எப்போ போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்றதான். திடீர்னு எடை குறையுது ப்ளஸ் கூடவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு மாதிரி ஏதாவது இரும்பி வருது, வாந்தி பேதி ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, ஏதாவது உறுப்பு சார்ந்து ஏதாவது அறிகுறிகள் இருக்குது, மயக்கம் அடையிறீங்க, ரொம்ப ட்ரௌசியாக ஃபீல் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் இந்த வெயிட் லாஸை தட்டி கழிக்கக்கூடாது, இமீடியட்டாக போய் டாக்டர் பார்க்கணும். ஏன்னா என்ன கண்டிஷன் வேணாலும் உள்ளே பூந்து உக்காந்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ அதை கண்டுபிடிச்சி அதுக்கு உடனே தீர்வு காணணும் அப்படின்றது தான் வந்துட்டு டேக் ஹோம் மெசேஜ். ஸோ என்னோடய பாலிசி எப்பவுமே என்னென்னா ரொம்ப தீவிரமான வெயிட் லாஸ்லாம் ஈடுபடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இறங்காதீங்க. இயல்பான வாழ்க்கையில் இருங்க, ஆரோக்கியமான சாப்பாடை வந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி தேவைப்பட்டால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கீங்கன்னா அப்போ கொஞ்சம் இந்த கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் மற்றும் கொஞ்சம் எக்ஸசைஸிங்கை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், உங்கள் கலோரியை பர்ன் பண்ணுங்கள். இதுதான் வந்து நல்லா இருக்குமே தவிர மற்றபடி வந்துட்டு ஒரு சில மருந்துங்களை சாப்பிட்டு வெயிட்டை குறைக்கிறேன், லேகியத்தை சாப்பிட்டு வெயிட்டு குறைக்கிறேன், பவுடரை சாப்பிட்டு வெயிட்டு குறைக்கிறேன், வெங்காரத்தை சாப்பிட்டு வெயிட்டை கம்மி பண்ணுறேன், இந்த மாதிரி ஆங்கிள்லாம் கொஞ்சம் இறங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாகவே ஃபிட்னஸை கொண்டு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்ட்ஸு கெமிக்கல்ஸ் உள்ளே போட்டு வெயிட்டை குறைக்கிறது நல்லதில்லை அப்படின்ட்டு இந்த பாயிண்ட்டையும் வந்து நம்ம சொல்லி இந்த வீடியோவை முடிப்போம். ஸோ உங்களுக்கு யாராவது திடீர்னு வெயிட் குறையுது அப்படின்றா இந்த காணொலி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னலாம் காரணங்கள் அப்படின்னு அனாலிசிஸ் எப்படியெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டாக்டர் போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்து அதுக்கான தீர்வு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து ரொம்ப கேட்சி டைட்டில்ஸாக இப்படிலாம் பண்ணாமல் இயல்பாக மக்களுக்கு தேவையான அறிவை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஆதரவு தரங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம சேனலுக்கு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுமாதிரி பெல் பட்டன்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.